ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிரேவிக்காக ஃபர்ஸ்ட் நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிட்டு இந்த கிரேவிக்கு நம்ம கோகோனட் ஆயில் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக நம்ம ஆனியன் அண்ட் கருவேப்பிலை தழை போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துருவோம். இந்த கிரேவிக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாமே இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு மஷ்ரூம்ஸ் நிறைய ஆட் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்ல குவான்டிட்டிஸ் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இந்த மஷ்ரூம் நம்ம வதக்கும் பொழுதே வந்துட்டு நல்லா சுண்டி வந்துடும். வாட்டர் ஆட் பண்ணவே தேவையில்லை. நம்மளுடைய ஆயில்லையே இந்த மஷ்ரூம் நல்லாவே வதங்கிடும். ஸோ பொறுமையாக வதக்கி கொடுத்துருங்க. நல்லா அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குனிங்கன்னா அதுவே அவ்வளோ வாட்டர் விட்டுட்டு குயிக்காக பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். மெயின் டைம் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா திக் பாலை ஊற்றிக்கலாம். நம்ம 2-3 பால்லாம் எடுக்க தேவையில்லை. நல்லா திக்கான கோகோனட் மில்க் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து ரெடியாக வச்சுக்குவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்ட் குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும். இந்த சில்லி பவுடர் நம்ம இங்கே ஆட் பண்ணிவிட்டு உடனே நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டோன்னா அந்த சில்லி பவுடருடைய ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். அதனால் நல்லா அது வதங்கி அந்த ஃப்ளேவர்லாம் போகிற வரைக்கும் வதக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இங்கே வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ தேவையான அளவு காரம்னு பார்த்திங்கன்னா இந்த சில்லி பவுடர் தான். ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் அந்த ஃப்ளேவர்லாம் போகட்டும். அப்படி போனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த கோகோனட் மில்க், அதை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் நிறைய தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா திக்கான பாலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய கிரேவி நல்லா சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட்டிங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நமக்கு வாட்டர் வேணும்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அண்டு லிட் போட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணோன்னா தேங்காய் பாலுக்காக திரிய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் ஓப்பன் பண்ண மாதிரி க்ளோஸ் பண்ணி வைங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசை அண்ட் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது கொதிச்சு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த கிரேவியில் நம்ம வேறு எந்த மசாலா ஐட்டம்ஸோ இல்லை கரம் மசாலா அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.